ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஹோம் ஸ்டைல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் அரிசி கோலமாவு எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லா பெண்களுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி. ஜென்ரலாக நம்ம வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடணும் அப்படின்னா அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம கோலம் போடுவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஊற வச்சு அரைக்கணுமா அப்படின்னு நம்ம சோம்பேறிப்பட்டுக்கிட்டே சில நேரத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். பட் பச்சரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சமாக மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கோலம் போட தெரியாதவங்க கூட ஒரு சின்ன ஸ்டார் பச்சரிசி மாவில் நீங்கள் கோலம் போட்டு பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ஸ்டார் போடும்போது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நம்ம அந்த கோலம் போடும்போது அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு டைம் நம்ம தயாரித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் கோலமாவு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை இன்ஸ்டன்ட் கோலமாவு அப்படின்னு சொல்கிறத விட இன்ஸ்டன்ட் கோலமாவு டேப்லெட் அப்படின்னு சொல்லலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பச்சரிசி உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 1 year நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி எடுத்து 2.5 hours-லேருந்து 3 hours வந்து நம்ம பச்சரிசியை காலையிலேயே ஊற போட்டுருங்க. ஒரு 6 o'clock ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு 8:30 அப்படி இல்லைன்னா 9 o'clock அந்த அளவுக்கு ஊறினாவே போதும், நல்லாவே ஊறிடும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ நீங்கள் பெரிய ஜாரில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நைஸாக வந்துச்சு அப்படின்னா அதுலேயே அரைங்க. அப்படி இல்லைன்னா சின்ன ஜாரில் போட்டு நீங்கள் அரைக்கும் போது நல்லாவே நைஸாக வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம போடுற கோலம் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அரிசி மாவில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து காய வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து ப்ளைனாகவும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தும் நம்ம தயாரிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மோல்டட் ஷேப்பில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜில் 2 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த ஷேப்காக இந்த மோல்டில் வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரிசி மாவை இதில் ஊற்றி ஒரு 3 hours வந்து ஃப்ரீசரில் அப்படியே விட்டுருங்க. ஆக்சுவலாக இதில் இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷேப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். அப்படி வேணாம் அப்படின்னாலும் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த எல்லோ கலருக்காக நம்ம வந்து மஞ்சள் சேர்த்து அதையுமே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து இந்த மஞ்சள் கலர் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொண்டு வரலாம். அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி கொண்டு வரலாம். மோஸ்ட்லி அந்த கலர்ஸ்லாம் தேவைப்படாது. மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சளும் ஆஸ் யூஷுவலாக போடுற மாதிரி ஒயிட் கலரும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதை வந்துட்டு ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் ஆகட்டும். அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய தாம்பலத்தில் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நல்லா தின்னாக வந்து நம்ம அரைச்ச மாவை ஊற்றணும். ஸோ எந்த அளவுக்கு தின்னாக இருக்கோ அந்த அளவுக்கு குயிக்காக காஞ்சிரும். அதனால தான் நம்ம தின்னாக ஊற்ற போகிறோம். மஞ்சள் கலரையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். சரி, நீங்கள் திக்காக போட்டிங்க அப்படின்னா அது காயிற டைமும் ஜாஸ்தி ஆகிடும். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வெயிலில் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷால் போட்டு கல் வச்சு மூடிடுங்க. அது வந்து அந்த டச் ஆகாத அந்த மாவில் வந்து அது டச் ஆகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் வைக்கணும். அந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியில் வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக டஸ்ட்டு வந்து அதில் வந்து படிஞ்சிரும். அது வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி துணியை போட்டு நம்ம காய வைக்க போகிறோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ½ டேக்கு நீங்கள் அந்த ஷால் போட்டு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு ½ டேக்கு அப்புறம் கையை வச்சு லைட்டாக பேத்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி வெயிலில் வச்சிங்க அப்படின்னா நல்லா அடியில் இருக்கிற அந்த ஈரம் எல்லாமே நல்லா காஞ்சி டக்குன்னு ஒரே நாள்லேயே காஞ்சிரும். நம்ம 1 year ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு 1.5 நாள் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதேமாரி நம்ம ஃப்ரீசரில் வச்ச அந்த கோலமாவை எடுத்துடலாம். ஒரு 3 hours ஆயிடுச்சு. 3 hours-க்கு அப்புறம் அதில் இருக்கிறது ஒரு கத்தியை விட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம பேத்து எடுத்தோம் அப்படின்னா அந்த ஷேப் ப்ராப்பராக வந்து வந்துடும். இது வந்து ஃப்ரீசரில் தான் நம்ம வச்சுருக்கோம். அது வந்து வெயிலில் வச்சா அது மெல்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் மெல்ட்லாம் ஆகாது, அது டக்குனே காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அதை வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த எல்லாமே நம்ம ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக அதை வந்து டேப்லெட் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கடையிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோலக்கட்டி அப்படின்னு விற்பாங்கள்ல, இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக கோலம் போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆஸ் யூஷுவலாக பச்சரிசி மாவில் கோலம் போடுவோம்ல அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி காஞ்சிருக்கு அப்படின்ட்டு.
இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியிலேயே கூட வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், உங்கள் விருப்பம் தான். 1 இயர் இல்லை 1.5 வருஷம் கூட அது அப்படியே இருக்கும். இது ஒவ்வொரு டைமும் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கோலமாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணோன்னா அந்த மாவு ரெடி ஆகிடும். சில பேர் துணியில் போடுவாங்க, சில பேர் கையில் போடுவாங்க. ஸோ துணியில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். சில பேர்த்துக்கு துணியில் வராது, ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போட போட அது வந்து அது நல்லாவே வந்துடும். சொல்லப்போனால் துணியில் போடும்போது தான் நல்லா அந்த மாவு வந்துட்டு நம்ம கையிலேருந்து அந்த துணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போடும்போது அந்த ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளாக இருந்தாலுமே போக போக உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தாமரை கோலம் தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத கடைசியாக சொல்லுங்கள். ஸோ எந்த கோலமாக இருந்தாலும் நீங்கள் கோலமாவில் போடும்போது அது ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும். நீங்கள் இந்த கோலமாவில் வந்துட்டு தண்ணிக்கு பதிலாக பன்னீர் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும்போது வாசமாக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறது சின்ன சின்ன உயிரினங்களுக்கு உணவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக போடுறோம். ஒரு வீட்டை மங்களகரமாக வைக்கிறதுக்கு நம்ம எப்படி விளக்கேற்றுறோமோ, எப்படி மஞ்சள் அப்படின்றத நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி தான் பச்சரிசி மாவும். ஸோ பச்சரிசி மாவில் கோலம் போடுறது மங்களகரமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக மஞ்சள் பார்க்கும்போது லைட் எல்லோ மாதிரி தெரியும், பட் நீங்கள் போடும்போது கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த எல்லோயிஷ் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தயாரித்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயாரிக்கும் போது எக்ஸ்ட்ரா மஞ்சள் போட்டு கூட நீங்கள் தயாரிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஃபுல் எல்லோவாக வந்து நீங்கள் கோலம் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒயிட்டும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம், இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் வந்து கோலம் போடுறீங்க அப்படின்னா திக்காக வந்து அந்த மாவை கரைச்சிக்க வேணாம், கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே போதும். அப்படி போடும்போது தான் போடுறதுமே ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து அதை கோலம் போட்டுட்டு அகைன் திருப்பி கோலம் போடும்போது தொடப்போம் இல்லையா, அந்த துடைக்கும் போதுமே அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த கோலமாவில் போட்ட கோலங்கள் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் தயாரித்து வச்சுக்கோங்க, 1 இயர் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.